ஃபோன் பண்ணல யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆயிடாதம்மா. ப்ளீஸ்மா, நான் கெஞ்சி கேட்குறேம்மா. என்ன ஆனாலும் ஸ்ட்ரெஸ் ஆகுறதோ மாத்திரை போடுறதோ இது ரெண்டும் மட்டும் வேணாம். நான் உங்களை விட்டு தள்ளி பேசினாலும் என்ன ஆனாலும் என் மனசு உங்ககிட்ட மட்டும்தான். அதை மட்டும் நம்புங்க ப்ளீஸ். வேற எதையுமே நான் மனசுல இருந்து பேசினதா இருக்காதம்மே ஒரு வார்த்தை கூட. அதை மட்டும் நீ நம்பாமே போதும். நேற்று ஃபுல்லாக இதை மட்டும் தான் யோசிச்சுட்டு இருந்தல. இதை பற்றி மட்டும் தான் நீ யோசிச்சுட்டு இருந்திருக்க. அதனால தான் நீ அழுது அழுது நீ அப்படி டல்லா இருந்திருக்கு. உன்னை தனியாக விட்டு போனதுனால நீ இதெல்லாம் யோசிச்சிருக்க. அதனால தான் நீ என்னை பார்க்கறதே அவாய்ட் பண்ணிருக்க. என்னை பார்த்தா அப்பவே இதெல்லாம் சொல்லியிருக்க போறோன்றதுனால என்னை பார்க்காம தள்ளி தள்ளி ஓடி இருக்க. அதான் விஷயம். உன்னை தனியாக விட்டா நீ இவ்வளோ யோசிப்பியா? இவ்வளோ பிரச்சனை இருக்கா உனக்கு? எனக்கு புரியல. ஏன்டி ஏன்? ஆமா அத்தா, உங்களை பார்த்தா எல்லாத்தையும் சொல்லிடுவேன்ற பயத்தினாலதான் உங்களை பார்க்காம அவாய்ட் பண்ணேன். சாரி அத்தா. ஓகே. ஆரம்பத்துலேருந்து என் பொண்டாட்டி மட்டும்தான். அது உன் மண்டையில் ஏற்றுக்கோ, அவ்வளோதான். நீயே போகிறனால உன்னை விட மாட்டேன். கடத்தி போய் கொண்டு போய் எங்கே தூக்கி வச்சுக்கோ, பார்த்துக்கோ. ஜாக்கிரதை. இன்னொரு வாட்டி பேசிப்பாரு, அவ்வளோதான். இன்னொரு பாட்டி யாரையாவது லவ் பண்ணுங்க, யாராவது கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லு, அவ்வளோதான். உன்னை எங்கேயே பிடிச்சி வச்சுப்பேன். இதோட இங்கேருந்து அனுப்பவே மாட்டேன், பார்த்துக்கோ. சரி தங்கோ, சாரி சாரி சாரி. கத்தாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. இனிமேல் அப்படி சொல்ல மாட்டேன். மன்னிச்சிடுங்க. என் புஜ்ஜியில் என் வயிறும் இல்லை. வேண்டாம் பட்டு, அமைதியாங்க பட்டு. ப்ளீஸ் பட்டு, கோவம் வேண்டாம் பட்டு. ப்ளீஸ் பட்டு, தலைவலி கொண்டு தங்க. வேண்டாம் கோவம் வேண்டாம். அழுதுட்டு இருந்தா அப்படி நார்மலாக இருக்குது. நீ அழுது பக்கம் எனக்கு தலை வலிக்க தான் செய்யுது. எப்படி என் கோவம் குறையும்? சரி. கோவப்படாதீங்க. நான் அழமாட்டேன். இப்போ பாருங்க, நான் அழலை. இங்கே பாருங்க, நான் எந்த பிரச்சனை வந்தாலும் அழமாட்டேன். ப்ளீஸ். அழமாட்டடி தங்கம். நீ நார்மலாக எடு தங்கம். கோவப்படாத சொல்லும். நான் அழமாட்டேன். பாரு, நான் அழவே இல்லை. இங்கே பாரு, என்ன பாரு, நான் அழவே இல்லை. ப்ளீஸ் அம்மே.